கர்நாடகாவில் முடா நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் முடா நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். முடா நில முறைகேட்டில் சித்தராமையாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் முடா நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் முடா நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் முடா நில முறைகேடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். இப்ப முடா நில முறைகேடு விவகாரத்தில் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. மைசூர் நகர மேம்பாட்டு கழகம், இதன் சுருக்கம் தான் முடா என்பது. இந்த முடா விவகாரத்துல சித்தராமையாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்று கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல இந்த முடா விவகாரம் என்றால் என்ன, இந்த முடா வழக்கு எதற்காக தொடரப்பட்டது என்பது குறித்து சுருக்கமாக பார்த்தால்தான் இன்று உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை புரிந்து கொள்ள முடியும். மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் என்பது மைசூரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிலங்களை மைசூர் நகர மேம்பாட்டிற்காக பயன்படுத்தி கொண்டு அந்த குறிப்பிட்ட நிலத்திற்கு ஈடாக அந்த நிலத்துடைய உரிமையாளருக்கு வேறு ஏதேனும் ஒரு பகுதியில நிலத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு இந்த மைசூர் நகர மேம்பாட்டு கழகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படி 2017ஆம் ஆண்டு கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சராக சித்தராமையா பதவியில இருந்த போது சித்தராமையாவுடைய மனைவியின் இடத்தை மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக வேறு இடத்தில் நிலத்தை வழங்கியதில் தான் இந்த முறைகேடு ஏற்பட்டது என்று சமூக ஆர்வலர்கள் 3 பேர் வழக்குகளை தொடர்ந்தார்கள். இன்னும் உதாரணத்திற்கு சுருக்கமாக சொல்லப்பட வேண்டுமென்றால், ஒரு நிலத்தினுடைய தொகை என்பது 1 லட்சம் ரூபாய் என்றால் 1 லட்சம் ரூபாய்க்கான நிலத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட அதே நிலதாரருக்கு வேறு ஒரு முக்கியமான இடத்துல 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு இடத்தை அந்த மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் வழங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த சமூக ஆர்வலர்களுடைய குற்றச்சாட்டாக பார்க்க முடிந்தது. இதனால் கர்நாடக மாநில அரசுக்கு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் மதிப்பிலான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். சமீபத்தில் அந்த 3 சமூக ஆர்வலர்களும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துல சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த போது கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியோ தற்போது சித்தராமையா முதலமைச்சராக இருப்பதன் காரணத்தினால் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமல் வழக்கை விசாரிக்க முடியாது, எனவே முதலில் ஆளுநரிடம் சென்று தொடர்பாக ஒப்புதல் பெற்று வாருங்கள் என்று நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில சமூக ஆர்வலர்கள் 3 பேரும் தனித்தனியாக ஆளுநர்களை சந்தித்து சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற புகார் கடிதங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். இந்த புகார் கடிதத்தை பரிசீலித்த கர்நாடக மாநிலத்துடைய ஆளுநரோ சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் என்று ஒப்புதல் என்பதை வழங்கியிருந்தார். இந்த ஒப்புதலுக்கு எதிராகவே தற்போது சித்தராமையா கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். கர்நாடக உயர்நீதிமன்றத்துல தனக்கு எதிராக யாரோ 3 பேர் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி கொடுத்திருக்கார். இந்த அனுமதி தேவையற்றது என தெரிவித்தால் கர்நாடக உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ஆகஸ்ட் மாதம் மற்றும் செப்டம்பர் மாதம் என கடந்த 2 மாதங்களாக 6 கட்டங்களாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இந்த வழக்குல தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி நாகபிரசன்னா அமர்வு தான் தற்போது இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல கர்நாடக மாநிலத்துடைய ஆளுநர் அனுமதி வழங்கியிருப்பதற்கு எதிராக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்குல மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் உண்மைத்தன்மை குறித்து கண்டறியப்பட வேண்டும் என்றால் சித்தராமையாவுக்கு எதிரான வழக்குல விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதைதான் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அப்போது
கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கு நீதிபதிகள் அனுமதிப்பார்களா என்று அதே நீதிமன்றத்தில் கேட்டார். அதற்கு நீதிபதியும் நிச்சயமாக இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த தீர்ப்பினுடைய நகல் என்பது வழக்கறிஞர்களுடைய கைகளில் கிடைக்கப்பெறும். அதன் பிறகு நீங்கள் எந்த நிவாரணம் வேண்டுமானாலும் நீதிமன்றங்களை கேட்டு நாடலாம் என்று நீதிபதி தெரிவித்து அந்த வழக்கு தீர்ப்பையும் நிறுத்தி வைப்பதற்கு அவர் எந்த மறுப்பு தெரிவித்து கர்நாடக இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார். இதன் காரணமாக சித்தராமையா மீதான விசாரணைக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி நாகபிரசன்ன அமர்வு இந்த தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஏற்கனவே கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் MP MLAக்கள் வழக்குகளை கையாளக்கூடிய நீதிமன்றத்துல சித்தராமையாவுக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதிப்பதாக கூறியிருந்தார்கள். இந்த நிலையில இன்றைய தீர்ப்பை ஒப்பிட்டு ஏற்கனவே இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது நீக்கப்படுவதாகவும் தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு அனுமதி அளிப்பதாகவும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சித்தராமையாவுக்கு மேலும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதையே இன்றைய தீர்ப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் சித்தராமையா தரப்பிலான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து சித்தராமையாவோடு ஆலோசித்து மேல்முறையீட்டு மனுவை இன்றைய தினமே தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூரில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். பூர்ணிமா. யோகேஸ்வரன், இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது யூகம் இருக்கிறதா? இல்ல, இந்த வழக்கை பொறுத்தவரையிலுமே இன்று நீதிபதி தீர்ப்பை வழங்கி முடித்தவுடனே நீதிபதி அமர்விலிருந்து எழத் தொடங்கினார். அப்போது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் நீதிபதி அவர்களை இது போன்ற 2 வாரங்களுக்கு உங்களுடைய தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியுமா, தாங்கள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். ஆனால் நீதிபதியோ அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். கட்டாயமாக 2:30 மணிக்கு மேல் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கப்படும். அந்த தீர்ப்பினுடைய நகல் கிடைக்கப்பெற்றதற்கு பிறகாக இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் மேல்முறையீட்டோ அல்லது வேறு நிவாரணம் தேடியோ நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் என்று நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதன் காரணமாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவோடு அவசர ஆலோசனையை மூத்த வழக்கறிஞர்கள் இன்னும் சற்று நேரத்தில் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே பெங்களூரு நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சூழல் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகே கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை பொறுத்து மேல்முறையீட்டு மனுவை இன்று அல்லது நாளைக்குள் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பு இப்படியாகத்தான் வரும் என்று காங்கிரஸ் கட்சி முன்னதாகவே யூகத்தில் தொடர்பான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2 வாரங்களுக்கு முன்னதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இருவருமே டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். டெல்லியில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக விரிவான ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு பெற்று இருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியும் தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதற்கான காரணம் தற்போதைய கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்த ஆலோசனைகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைகளுக்கு எல்லாம் இன்னும் ஒரு பின்னடைவாகவே தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. பூர்ணிமா. யோகேஸ்வரன், இந்த வழக்கு குறித்த விரிவான தகவல்களை சொன்னீங்க. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. கர்நாடக மாநிலத்துல மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த மைசூர் நகர மேம்பாட்டு கழகத்தினுடைய வேலை என்பது மைசூர் நகரத்தை இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை எல்லாம் இவர்கள் நேரடியாகவே செயல்படுத்துவார்கள். உதாரணத்திற்கு இப்ப சென்னையை மைசூர் என்று ஒப்பிட்டுக் கொண்டால், சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா சாலையில ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு சொந்தமான இடத்துல ஒரு பூங்கா அமைக்கப்பட வேண்டும். அந்த இடத்திற்கு ஈடாக சென்னையினுடைய வேறு ஏதோ ஒரு பகுதியில ஒரு இடங்களை வழங்குவதற்கு இந்த மைசூர் நகர மேம்பாட்டு கழகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் கர்நாடக மாநிலத்துல கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா 2017ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த போது அவருடைய மனைவிக்கு சொந்தமான 3 இடங்களை பெற்றுக்கொண்ட மைசூர் நகர மேம்பாட்டு கழகம் அதற்கு ஈடான தொகையுடைய நிலத்தை வழங்குவதற்கு பதிலாக அதற்கு கூடுதல் மதிப்புடைய நிலத்தை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடைய மனைவிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 40 கோடி ரூபாய்க்கு மேல் கர்நாடக அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று
கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் 3 பேர் இந்த புகார் என்பதை அளிக்கிறார்கள். இந்த புகார் தொடர்பாக 2019ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் நடைபெற்ற கர்நாடக மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று சித்தராமையா மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது மீண்டும் தீவிரமடைய தொடங்கியது. இதன் அடிப்படையிலே 3 சமூக ஆர்வலர்களும் கர்நாடக மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவுல நைசூர் நகர மேம்பாட்டு கழகத்தினுடைய முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. இதற்கு சித்தராமையா ஆதரவாக போயிருக்கிறார். எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விடுக்கிறார்கள். ஆனால் நீதிபதியோ ஒரு முதலமைச்சர் மீது நேரடியாக வழக்கு தொடர முடியாது, அதற்கு ஆளுநருடைய ஒப்புதலும் அதிகாரமும் தேவைப்படுகிறது என்று அறிவுறுத்தல் வழங்கியதன் அடிப்படையில இந்த குறிப்பிட்ட 3 சமூக ஆர்வலர்களும் தனித்தனியாக கர்நாடக மாநிலத்துடைய ஆளுநரை சந்தித்து இந்த புகார் கடிதங்களை எல்லாம் ஆளுநரிடம் வழங்குகிறார்கள். ஆளுநரும் இந்த புகார் கடிதங்கள் தொடர்பாக கர்நாடக மாநில தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பி இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கேட்டிருந்தார். கர்நாடக அரசும் கூட இது தொடர்பான விளக்கத்தை எல்லாம் தலைமைச் செயலாளர் வாயிலாக கர்நாடக மாநிலத்துடைய ஆளுநருக்கு அனுப்பி இருந்தது. ஆனால் அனுப்பப்பட்ட விளக்கமோ தன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத வகையில இருக்கிறது. எனவே இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு தான் ஒப்புதல் வழங்குகிறேன் என்று கர்நாடக மாநில ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஆளுநருடைய ஒப்புதலோடு செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டது. இதற்கு பிறகாகவே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். முக்கியமாக யாரோ ஒருவர் தன் மீது கொடுக்கப்பட்டிருக்கூடிய புகாரை ஏற்று அந்த புகாரின் அடிப்படையில் தன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு ஆளுநர் அனுமதி வழங்கியிருக்கிறார் என்று அவர் தரப்பிலிருந்து அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை தான் கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய ஒற்றை நீதிபதி தனி நீதிபதி அமர்வு என்று சொல்வார்கள் வழக்காடு மொழியில. தனி நீதிபதி அமர்வுல விசாரணை என்பது நடைபெற்றுவது கிட்டத்தட்ட 6 கட்டங்களாக இந்த வழக்குடைய விசாரணை நடைபெற்று வந்த போது அழுத்தம் திருத்தமாக கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா தரப்புல வாதங்கள் என்பது மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்கியால் வைக்கப்பட்டது. முக்கியமாக சாலையில் செல்லக்கூடிய யாரேனும் ஒருவர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரோ அமைச்சரோ ஆளுநர் மீது புகார் அளித்தால் அதனை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா, அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து இந்த புகார் குறித்து விசாரிக்கலாமா என்பது குறித்தெல்லாம் நீண்ட நெடிய ஆலோசனைகளுக்கு பிறகு இது குறித்தெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆளுநரோ அரசியல் நெருக்கடி கொடுப்பதற்காக தன் மீது இந்த புகார் மனு குறித்து விசாரிப்பதற்கு அனுமதி மற்றும் ஒப்புதலை வழங்கியிருக்கார் என்று நீதிபதி முன்பு இந்த வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. இப்படியாக 6 கட்டங்களாக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இரு தரப்பிடங்களிடமிருந்து பிரமாண பத்திரங்கள் பெறப்பட்டு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி இருதரப்பு வாதங்களுமே நிறைவடைந்து இந்த வழக்கினுடைய விசாரணையில தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி நாகப்பிரசன்னா தலைமையிலான அமர்வு இந்த வழக்குல தீர்ப்பு வழங்கினாங்க. இந்த தீர்ப்புல கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி அமர்வு என்பது கர்நாடக ஆளுநர் வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒப்புதலுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்கப்பட போவதில்லை. அதே நேரத்துல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்து இருக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் இந்த புகார்கள் குறித்தான உண்மை தன்மைகள் அனைத்துமே வெளிவரப்பட வேண்டும் என்றால் இந்த வழக்கில் விசாரணை தேவை. எனவே சித்தராமையாவுடைய மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறோம். அதே நேரத்துல இந்த வழக்கினுடைய கடந்த கால விசாரணையின் போது MP MLAக்கள் வழக்குகளை கையாளக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல சித்தராமையாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கின் விசாரணைக்கு நாங்கள் இடைக்கால தடை விதித்திருந்தோம். அந்த இடைக்கால தடையும் தற்போது நீக்குகிறோம். எனவே வழக்கு விசாரணை சுதந்திரமாக நடைபெறலாம் என்று நீதிபதி தெரிவித்தார். அப்போதுதான் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இந்த தீர்ப்பை 2 வாரங்களுக்கு ஒத்திவையுங்கள், நாங்கள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய போகிறோம், அதற்கான அவகாசம் கொடுங்கள் என்று நீதிபதியிடம் கேட்டார். ஆனால் நீதிபதி அப்படி அந்த அவகாசமும் கொடுக்க முடியாது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மேல இந்த தீர்ப்பினுடைய நகல் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞருக்கு கிடைக்கப்பட்டதுடன் அந்த தீர்ப்பின் நகலை பார்த்து நீங்கள் மேற்கொண்டு முறையீடோ அல்லது நீதிமன்றத்தை நாடி நிவாரணமோ பெறலாம் என்று தெரிவித்து விட்டார். தன்னுடைய தீர்ப்பு இப்போதைக்கு உறுதியான தீர்ப்பு என்பதை நீதிபதி நாகப்பிரசன்னா திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதனால் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதையே தற்போது கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி தீர்ப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். முடா வழக்கில் தீர்ப்பை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற சித்தராமையாவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது தொடர்பான செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
முடா வழக்கில் தீர்ப்பை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற சித்தராமையாவின் கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டுள்ளது. உண்மைகளை கண்டறிய விசாரணை தேவை என்பதால் மனுவை தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. முடா வழக்கில் உண்மைகளை கண்டறிய விசாரணை தேவை என்பதால் சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சித்தராமையாவுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்ற வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் விலக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சித்தராமையாவுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்ற வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் விலக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முடா வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். முடா நில முறைகேடு வழக்கில் சித்தராமையாவின் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டுமனைகள் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் தற்போது முதலமைச்சரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் சித்தராமையா வழக்கு தொடுத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் சித்தராமையா வழக்கு தொடர்ந்தார். அவரின் மனு தற்போது தள்ளுபடி செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தீர்ப்பை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் சித்தராமையாவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முடா வழக்கில் தீர்ப்பை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உண்மைகளை கண்டறிய விசாரணை தேவை என்பதால் சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சித்தராமையாவுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்ற வழக்கில் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் விலக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முடா வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தனது மனைவிக்கு முறைகேடாக 14 வீட்டு மனைகளை சித்தராமையா ஒதுக்கியதாக சமூக ஆர்வலர்கள் 3 பேர் வழக்கு தொடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அவருடைய மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. முடா நில முறைகேடு வழக்கில் தனது மனைவிக்கு முறைகேடாக 14 வீட்டு மனைகளை முதலமைச்சர் சித்தராமையா ஒதுக்கியதாக சமூக ஆர்வலர்கள் 3 பேர் வழக்கு தொடுத்தனர். அந்த வகையில் அந்த வழக்கில் சித்தராமையாவின் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.